பூமிக்கு இதய துடிப்பு எது அப்படின்னு கேட்டா பசிபிக் பெருங்கடல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கடல் அது. இந்த பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் கூட உலகத்தோட மூலை முடுக்கெல்லாம் வானிலை கடுமையா மாறுறதுக்கு காரணமா அமையுது. ஏற்கனவே மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாசுபாட்டால பூமி கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2026 இறுதியில வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பர் எல்னினோ பசிபிக் கடல்ல உருவாகிக்கிட்டு இருக்கு. இது எங்கேயோ பசிபிக் கடல்ல நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருந்துட முடியாது. இதோட ஆபத்து எந்த அளவுக்கு பயங்கரமானது அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இது தந்தை டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பசிபிக் பெருங்கடல்ல உருவாகிட்டு இருக்கக்கூடிய எல்னினோ காலநிலை மாற்றம் இந்த 2026 இரண்டாம் பாதியிலையும் 2027 ஆண்டோட ஆரம்பத்திலையும் ரொம்பவே பயங்கரமா வலுவடையும் அப்படின்னு காலநிலை வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு 90% அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல்னினோ அப்படிங்கிறது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம். சாதாரணமா பசிபிக் பெருங்கடலோட மத்தியிலையும் கிழக்கு பகுதியிலையும் இருக்கக்கூடிய கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக சூடாகும். இதுதான் எல்னினோ. இப்படி கடல் தண்ணி சூடாகும் போது உலக அளவில் வானிலை மாற்றங்கள் நிகழுது. இதனால தான் பல இடங்கள்ல மழை, புயல், கடும் வெயில், அப்புறம் வறட்சி போன்ற வானிலை மாற்றங்கள் உண்டாகுது. இப்போ பசிபிக் பெருங்கடல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய கடைசி அறிக்கைப்படி கடந்த ஒரு மாத காலமா கிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல தண்ணியோட வெப்பம் தொடர்ந்து அதிகமாயிட்டே வருது. நிலநடுக்கோட்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை சாதாரண நிலையை விட 2 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு. கடலோட மேல் பகுதி மட்டும் சூடாக கிடையாது, ஆழமான அடிப்புற நீரும் சூடாகிட்டு இருக்கு. இதுவே இந்த எல்னினோ இன்னும் தீவிரமடைகிறதுக்கு கூடுதல் காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோவுடைய தாக்கம் ஏற்கனவே தெளிவா தெரிய தொடங்கிருச்சு. இப்பவே மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மழை அதிகமாயிருக்கு. இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் வழக்கத்தை விட ரொம்ப வறட்சியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. சர்வதேச காலநிலை அமைப்புகளுடைய கணிப்புப்படி 2026 முடிகிற வரைக்கும் இந்த எல்னினோ தொடர்ந்து வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் 1950ஆம் வருடத்திலிருந்து பார்த்தா இது வரைக்கும் வந்த மிக வலிமையான எல்னினோக்களை விட இது மிகப்பெரிய, அதாவது இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்னினோ மிகப்பெரிய வரலாறு காணாத எல்னினோவா அமையறதுக்கு 69% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எல்னினோ ரொம்பவே சக்தி வாய்ந்ததா மாறினாலும் கூட உலகம் முழுக்கவும் ஒரே மாதிரியான வானிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட பாதிப்பு எல்லா இடங்கள்லையும் ஒன்னாதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எல்னினோவால ஆபத்துகள் அதிகரித்தாலும் அந்தந்த உள்ளூர் வானிலையை பொறுத்து பாதிப்புகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. உலக நாடுகளோட வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க. குறிப்பா இப்ப பசிபிக் பெருங்கடல்ல தீவிரமாக்கிட்டு வரக்கூடிய எல்னினோ வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல அதோட உச்சகட்ட சக்தி அடையும் அப்படின்னு சொல்லி காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதனால உலகத்தோட வெப்பநிலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயரப்போகுது. பசிபிக் பெருங்கடலோட மேல் பகுதி நீர் சூடாகி ஏற்கனவே சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டிடுச்சு. ஆனால் அதை விட ஆபத்தானது கடலுக்கு அடியில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக அதிக அளவிலான வெப்பம். மேலே மட்டும் தண்ணி சூடாகலை, அடியிலையும் சூடாகுதுன்னு பார்த்தோமா, அப்படியே அடியில் இருக்கக்கூடிய வெப்பம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த வெப்பம் அடுத்தடுத்த மாதங்களில் அப்படியே மேல் பகுதிக்கு வந்து எல்னினோவை இன்னும் பல மடங்கு தீவிரமாக்கும்னு சொல்லப்படுது. 1982, 83, 1997, 98, அதுக்கப்புறம் 2015, 16 ஆகிய ஆண்டுகளில் வந்த மிகப்பெரிய எல்னினோக்களை விட இப்போ கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பத்துடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடல் வெப்பமடையும் வேகம், அது அடைய போகிற உச்சகட்ட சக்தி, கடலுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த வெப்பத்துடைய அளவு அப்படின்னு எல்லா கணக்கீடுகள்லையும் இந்த எல்னினோ அதற்கு முந்தைய பழைய சாதனைகளை எல்லாம் உடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மனிதர்களால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றமும் இந்த சக்தி வாய்ந்த எல்னினோவும் ஒன்னா சேர்ந்தா 2027 தொடக்கத்தில் உலகத்தோட சராசரி வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்படி ஒரு வெப்பநிலையை பூமி சந்திக்கிறது பல லட்சம் வருடங்கள்ல இதுவே முதல் முறையா இருக்கும் அப்படின்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. அடுத்த ஒரு 12 அல்லது 18 மாதங்கள்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, உலகத்துடைய பல பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறான மிக மோசமான வானிலை நிலவ போகுது அப்படின்னு சொல்லப்படுது. தாங்க முடியாத அளவுக்கு வெப்ப அலைகள் வீசக்கூடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை அந்த எப்படி பெய்யுமோ அந்த முறையில் பெரிய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. சில இடங்களில் கடுமையான வறட்சியும் சில இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஆபத்தும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட தாக்கமானது இருக்கும் அப்படின்னு துல்லியமாக சொல்றது கஷ்டம் அப்படின்னாலும், பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய இந்த வெப்பம் வரப்போற நாட்களை ஒரு பெரும் காலநிலை போராட்டமா மாற்றப் போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி அப்படின்னு இந்த அறிக்கைகள் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அப்படின்னாலே இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான காலகட்டம். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சூப்பர் எல் நினோ நவம்பர் டிசம்பர்ல அதோட உச்சகட்ட சக்தி அடையும் போது இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பொதுவாக ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழைக்கு எல் நினோ வறட்சியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நவம்பர் டிசம்பர்ல வரல அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு எல் நினோ சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிக மழை அல்லது திடீர் மேகவெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேகவெடிப்பு அப்படின்னா ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல அப்படியே ஒட்டுமொத்தமாக மழை கொட்டி தீக்கும். 2015 சென்னை உட்பட பல இடங்களில் பெரும் வெள்ளம் வந்தப்பவும் இதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த எல் நினோ தான் பசிபிக் கடல்ல நிலவுச்சு, அந்த கடல் பகுதியில். அதனால இந்த முறையும் தென்னிந்தியாவில் கனமழை அப்புறம் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான அபாயம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல் நினோவால கடல் தண்ணி அதிகமாக சூடாயிருக்கும் அப்படிங்கிறதால வங்கக்கடல்ல வழக்கத்தை விட வலிமையான புயல்கள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புயல்கள் ஒரே நாள்ல அல்லது குறுகிய நேரத்துல அதிக மழையை கொட்டி தீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வட மற்றும் மத்திய இந்தியால டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கடுமையான குளிர் இருக்கும். ஆனா எல் நினோவால இந்த தடவை குளிரோட தாக்கம் ரொம்பவே குறைவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வட இந்தியால குளிர்காலத்துல பயிரிடப்படக்கூடிய கோதுமை, கடுகு போன்ற பயிர்கள் விளைச்சல் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியால அளவுக்கு அதிகமான மழையாலையும் திடீர் புயல்களாலையும் பயிர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டும் சேர்த்து அடுத்த வருட தொடக்கத்துல அரிசி, கோதுமை, காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களுடைய விலையை உயர்த்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உச்சமடையக்கூடிய இந்த எல் நினோவுடைய நிஜமான தாக்கம் 2027 தொடக்கத்துல தான் முழுசா தெரியும். 2027 மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல இந்தியால வரலாறு காணாத வெயில், கடுமையான வெப்ப அலைகள், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட அதிகம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. ஆக உலகளாவிய உணவு பஞ்சம் மற்றும் பொருளாதார ஆபத்துக்கான எச்சரிக்கை மணிதான் இந்த எல் நினோ விளைவு. கடந்த காலங்களில் சக்தி வாய்ந்த எல் நினோக்கள் வந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் அழிஞ்சது, மீன்கள் கூட்டம் கூட்டமா மடிஞ்சது, நெல் போன்ற பயிர்கள் கருகி உலகளவுல உணவுப் பொருட்களுடைய விலை எங்கேயோ போயிடுச்சு. கடுமையான வெயிலால காட்டுத்தீ பரவி மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளானாங்க. இப்போ 2026-27 காலகட்டங்களில் நிகழக்கூடிய இந்த எல் நினோ இயற்கை நமக்கு தரக்கூடிய மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை. ஏதோ செய்திகளில் பார்க்குற சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கடந்து போகாம புவி வெப்பமயமாதலுடைய விபரீதத்தை உணர்ந்து நாம எல்லாருமே முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம்.